சண்டே வித் டாகேஷோட எபிசோட்னா என்னன்றதை நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கமான், இவன் தான் வந்து சவுதியிலேருந்து வந்திருக்கான் இப்போது இந்த வெக்கேஷனுக்காக. சமையலின் மூலப்பொருள் மீன். தண்ணி ஊற்றி பாயில். இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஸ்கூல் போகணும்னு கேட்க மாட்டாங்களா சவுதியில்? கேட்க மாட்டான், அவன் கத்துறான். அவனுக்கு வேணும் இது, அதனால தான். ஃபுட் ரெடி ஆகுது गाइस. நம்ம ஃபர்ஸ்ட் கார்பெட்டுக்கு தான் ஃபீட் பண்ண போறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 to 15 ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஒரு நல்ல நான்வெஜ் மீல் சமைச்சு போடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். கைஸ், இன்னைக்கு நம்ம சண்டே வித் டாகேஷோட எபிசோடு 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து என்னோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ வாங்க, நான் வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் சண்டே வித் டாகேஷோட எபிசோட்னா என்னன்றதை நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கமான், இப்போ வந்து என்னோட கசன் பிரதர், இவர் வந்து என்னோட மாமா என் அக்காவோட ஹஸ்பண்ட். இவன் தான் வந்து யோஜித், இவன் தான் வந்து சவுதியிலேருந்து வந்திருக்கான் இப்போது இந்த வெக்கேஷனுக்காக. அண்ட் இவனுமே வந்து ஒரு யூடியூபர் தான், இவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அதை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் டீட்டெயிலாக. அண்ட் திஸ் இஸ் லியா, இது வந்து யோஜித்தோட தங்கச்சி. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். யோஜி, இந்த சைடோடு அந்த சைடு மோட்டர் இருக்கு, இந்த சைடு இந்த சைடு. ஆ, அது ஒன்றும் ஆகாது, குடிச்சா போயிடும், ஒன்றும் பிரச்சனை. ஏய் போடா, இப்படி ஓடுறா, இப்படி ஓடுங்க. ரொம்ப நன்றி. பண்ணலாம் வாகுல், வா நம்ம டிக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வரலாம். பா, கார் ஓப்பன் பண்ணுங்க. அப்பா டேய், உன்னால தான் போக முடியாது, போய் இப்படி போ. ஓடாதடா, இப்படி வா. டேய் இப்படி வா, இங்க வா. டேய் இங்க ஸ்ட்ரைட்டா வா. வாங்க உள்ள போவோம். கேஸ் ஓபன் பண்றதுக்கு ஒரு பெரிய வித்தை இருக்கு. புடிச்சு இப்படி இப்படின்னாலாம் வராது. இதுல இந்த கம்பி இருக்கும், இந்த கம்பி இப்படி வெளியில இழுத்துட்டு லைட்டா மேல வச்சு இப்படின்னா வர ஆரம்பிச்சிடும். கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். சமையலின் மூலப்பொருள் மீன். இந்த மீனை முதலில் கழுவுவோம். வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம இவனுங்களுக்கு போட போறது நெய் மீன். என் பேர் ஸ்ரீராம், உன் பேர் என்னது? என் பேர் யோஜித். யோகியா? இப்ப நீங்க சவுதியில யோஜித்தா? நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அடுப்பு பத்த வைப்போமா கைஸ்? அதுல ஆன் பண்ணுங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. தண்ணி ஊற்றி பாயில். இதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து பாயில் பண்ணுறதுக்காக போட்டாச்சு. அண்ட் இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மீன் கொதிக்கிட்டோம், இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவனை கேமராமேன் ஆக்கிடலாமா? கேமரா யாரு? நீங்க யாரு? நீ எடுப்பியா கேமரா? அவங்க தான் நல்லா இருக்காங்க. ஏய், உனக்கு என்ன ஆகணும்னா சார்? உனக்கு என்ன அது? பெருசாகி படிச்சு முடிச்சுட்டு ஒரு யூடியூபர், பெரிய யூடியூபர் ஆகணுமா? ஆமா. என்ன கண்டென்ட்ஸ் என்ன கண்டென்ட்ஸ் இது பண்ணுவ? கேமிங். கேமிங். என்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவ? ரோப்ளாக்ஸ் விளையாடுவியா? ஆமா, ரோப்ளாக்ஸ் விளையாடுவேன். அப்படியே guys, நம்ம வந்து இந்த ஸ்னேக் கேமு ஒரு காலத்துல இருந்தோம். எனக்கு வந்து இப்ப ரோப்ளாக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாடுவ? எல்லா கேமுமே. ஆனா உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டி தெரியுமா? ஆமா. அது விளையாடுவேன். ஓகே. என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. இது ஒரு மிக்ஸ் பண்றியா? நீ மிக்ஸ் பண்றியா? ரைட், ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு ஸ்மெல் தெரியுது பாரு. அவன் கத்துறான், அவனுக்கு வேணும் இது, அதனால தான். முட்டை பொடி பாஸ் வேணும், பிரியாணி வேணும். வேக வச்ச மீன்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கொதிச்சிட்டு இருந்த அதே தண்ணியில் நம்ம அரிசியும் உள்ளே போட்டு மூடி வச்சிடலாம் இப்போதைக்கு. இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஸ்கூல் போகணும்னு கேட்க மாட்டாங்களாடா சவுதியில்? கேட்க மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? எப்படி வேணா வெட்டிக்கலாமா அங்கே?
உங்களுக்கும் அப்படிதானே? இங்கெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க சார். நான்லாம் ஸ்கூல்ல இப்படி வந்து ட்ரிம்மர்ல சைட்ல லைட்டா எடுத்துட்டு போனதுக்கு எனக்கு வந்து குரூப் போட்டோல ஹியூமிலியேட் பண்ணானுங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். நீ இப்படி வந்து ஹேர் கட் வச்சிருக்கேன் நீங்க வா. இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஏரியா. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? லைன் போட்டா கூட திட்டுவாங்க, மிஷின் போட்டாலே திட்டுவாங்க. நீங்க சும்மா நம்ம சைடுல டேப்பர் ஃபேட்லாம் அடிக்கிறோம்ல, ஃபேட் பண்றோம். ஒன்லி சம்மர் கட்டிங், பிளேட், சட்டி கட்டிங். அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ இவங்கிட்ட எல்லாம் பேசும்போது நான் ரொம்ப ஏன்ஷியன்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு காலம் மாறி போச்சுடா. சரி, இவனுங்களே ரொம்ப கேள்வி கேட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கருப்பன் கூட கொஞ்சம் நேரம் விளையாட விட்டாச்சு. இவனுங்களும் நல்லா விளையாண்டு இருந்த கேப்பில் ஆல்மோஸ்ட் நம்ம அரிசியும் குக் ஆயிடுச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு 10 முட்டையை ஒவ்வொன்றா அப்படியே உடச்சி உள்ளெடுத்து ஊற்றிக்கலாம். அது ஊற்றினோடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃபிஷ்ஷு, அதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே இவங்களோட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கருப்பனுக்கு தான் ஃபீட் பண்ண போறோம். இப்போ கருப்பன் ஃபுட் சாப்பிட போறோம். சண்டே அதுமா நம்ம வீட்டில் எல்லாரும் ஜாலியாக நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த டாக்ஸ்க்கு சண்டேவும் பட்னி தான். ஸோ அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 to 15 ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஒரு நல்ல நான்வெஜ் மீல் சமைச்சு போடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். கைஸ், இதுதான் வந்து லாஸ்ட் கரண்டி. இதோட வந்து ஃபுட்டு முடிஞ்சுது. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 டாக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. கைஸ், நம்ம தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறான். அது வந்து யோயோ கேமிங். ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரோப்ளாக்ஸ் எல்லாம் விளையாண்டு போடுவான். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பையன் வந்து நம்ம வெயிட் தெரியணும் உனக்கு.